ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோக்கான சூப்பரான ஒரு ப்ரோமோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ககனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நம்ம பூமி சொல்லி அழுகிறாங்க. என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ அடி, நான் மட்டும் உங்கள் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தேன்னா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நைனி வந்து பூமிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பூமி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, என்ன எதுக்கு மேடம் தனியாக பேச கூப்பிட்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் என் ககனை அடித்து துன்புறுத்திருக்கீங்க. இதுக்கு மேலே உங்கள் மூஞ்சில் முழிக்கவே நான் தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்போது ககன் சொல்கிறாங்க, யார் பூமி ஃபோனில் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, நைனி தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. என்னைய பார்த்து ஏதோ தனியாக பேசணுமா, அதனால தான் என்னைய கூப்பிடுறாங்க. ஆனால் நான் அவங்கள பார்த்து பேச போகிறது கிடையாது. என் ககனை அடித்து துன்புறுத்தியிருக்காங்க. அவங்க மூஞ்சிலேயே நான் முழிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ககன் சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் சொல்லாத பூமி. நைனி ரொம்பவே நேர்மையான ஆஃபீஸர். அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள அடித்து எப்படி உண்மையை வாங்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த இதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால நீ அவங்க மேலே தப்பு சொல்லாத. அவங்களோட வேலையை அவங்க கரெக்டாக தான் பார்த்துட்ருக்காங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போது நீ போயிட்டு அவங்கள பார்த்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, சரி நான் உங்களுக்காக தான் நான் அந்த நைனியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம பூமி நைனியை பார்த்து பேசுகிறாங்க. எதுக்கு மேடம் என்னை தனியாக பேச கூப்பிட்டீங்க? எந்த ஒரு தப்பும் செய்யாதவங்களை போட்டு இப்படியே அடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நைனி சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, நான் எந்த தப்பும் பண்ணல. ஒருவேளை அந்த ராஜேந்திரன் வந்து அபூர்வா சொல்லி தான் ககன் மேலே இப்படி பழிய போட்டிருப்பானோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆனால் அபூர்வா வந்து தன்னோட சொந்த புருஷனையே கொலை பண்ணுறது கூட தயங்குவாளா அப்படின்ட்டு ஒரு பக்கம் யோசிக்கணும்ல. அதனால எதையுமே நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ நீ வந்து நான் சொல்கிற மாதிரி பண்ணு. அப்போ தான் அபூர்வா மேலே தப்பு இருக்கா இல்லையான்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நைனி சொல்ல, இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, சரி இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நைனி சொல்கிறாங்க, நீ போயிட்டு அபூர்வா காது பட நீ ஃபோனில் சும்மா ராஜேந்திரன் கூட பேசுகிற மாதிரி பேசு. இது மாதிரி அபூர்வா சொல்லி தானே நீ ககனை மாட்டி விட்ட. உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ சொல்லு, நான் தரேன். ஆனால் நைனிக்கிட்ட நீ உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி நீ பேசு. கண்டிப்பாக அபூர்வா வந்து அவனுக்கு திரும்ப கால் பண்ணி பேசுவான். அந்த நேரம் நீ ஃபோனில் வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட பூமியும், சரி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணுறேன். கண்டிப்பாக என் ககன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க தான் போகிறேன் அப்படின்ட்டு நம்ம பூமியும் வீட்டுக்கு போகிறாங்க. அபூர்வா வந்து ஹாலில் உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் நம்ம பூமி வந்து அபூர்வா காதுபட பேசுவாங்க. என்ன ராஜேந்திரன், நீ தானே ககன் மேலே பழிய தூக்கி போட்டது ஒழுங்கு மரியாதையா? நீ இதை யார் பண்ணாங்கன்ற உண்மையை நீ சொல்லி தான் ஆகணும். அப்படி இல்லைனா அவ்வளவுதான், உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கேளு, நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி அவர்கிட்ட பேசுகிற மாதிரி சும்மா ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் அபூர்வா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே அபூர்வா வந்து ராஜேந்திரனுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, டே என்னடா, நான் தான் உனக்கு தான் காசு கொடுத்தல, அப்புறம் எதுக்காகடா? பூமி கேட்டால் நீ உண்மையை சொல்லிடுவியா? நீ மட்டும் அபூர்வா தான் இதை பண்ண சொன்னாங்கன்ற உண்மையை சொன்னேன், அவ்வளவு தான் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து பயங்கரமாக ஃபோனில் கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பூமி வந்து, அடிப்பாவி நீ தான் இதுக்கு பின்னாடி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா பேசுகிறதெல்லாம் கேட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நைனி கிட்ட காட்டுறாங்க. அப்போ நைனி சொல்கிறாங்க, அப்போ பூமி நம்ம சந்தேகப்பட்டது கன்ஃபார்ம் தான். அபூர்வா தான் ககன் மேலே பழி தூக்கி போடுறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நைனி வந்து அந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த சைடை நம்ம ககனை பார்க்குறதுக்காக சாரதா வீட்டுக்கு கேபியோட அம்மாவும் இந்துவும் வராங்க. அப்போ தான் நம்ம கேபியோட அம்மா வந்து இந்துவை பார்த்துட்டு, என்ன இந்து நீ இங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இந்து சொல்கிறாங்க, நான் என் அண்ணனை பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, நானும் என் பேரனை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இப்படி எல்லாருமே கூடி இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம எப்படி இப்படி ஒன்றா இருக்க போகிறோம் தெரியல. ஆனால் கண்டிப்பாக பூமி ககன் இவங்க 2 பேர் கல்யாணத்தில் தான் நம்ம ஒன்றா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே ககன் வந்து வெக்கத்தில் தலைகுனிஞ்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம பூமி அபூர்வா மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க. அப்போ தான் அபூர்வா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது சந்திராவோட கதையை நம்ம போட்டு தள்ளிடணும், இல்லைனா நம்மளை கண்டிப்பாக அந்த நைனி பிடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த ரவுடிங்க கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கடா, எப்படியாவது இன்னைக்கு நைட்டு யாரும் இல்லாத நேரமாக பார்த்து சந்திராவோட கதையை போட்டு தள்ளிடுங்க, அப்படி இல்லைனா நான் நல்லாவே மாட்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட அந்த ரவுடிங்களும் சந்திராவை கொலை பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் பூமி வந்து எப்படியோ அந்த ரவுடிங்க கிட்ட சண்டை போட்டு சந்திராவை காப்பாற்றிடுறாங்க. இது எல்லாத்தையுமே அபூர்வாவோட சித்தி வந்து அபூர்வா கிட்ட கேட்குறாங்க, என்ன அபூர்வா நீ தான் சந்திராவை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, சித்தி உனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிடுச்சா? நான் ஏற்கனவே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு தான் நினச்சேன், ஆனால் அதுக்கான டைமிங் தான் எனக்கு கிடைக்கல. அன்னைக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸில் என்ன நடந்துச்சு தெரியுமா? சந்திரா டிரைவர் மாதிரி குரலை மாற்றி என்கிட்ட பேசி
கெஸ்ட் ஹவுஸ்க்கு எப்படியோ வர வச்சுட்டாரு. அங்கே வந்து பார்த்தா அவரை யாரோ சுட்ட மாதிரி ட்ராமா பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் கூட உண்மையாகவே அவரை யாரோ சுட்டுட்டு போயிட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி நினச்சி எல்லாத்தையுமே சொல்லி அழுதுகிட்டு இருந்தேன். மாமா திடீர்னு கண் முழிச்சு என்னை பார்த்தாரு. அபூர்வா, அப்போ எல்லாரும் சொன்னது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டார். அப்போ எனக்கு புரியல, என்ன பாவா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாரு, கேபி என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டான். நீ தான் ஷோபாவோட சாவுக்கு காரணம், நீ அவளை கொலை பண்ணியிருக்க. எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க அபூர்வா தான் ஷோபா சந்திராவை கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் நான் எதையுமே நம்பலை. ஆனால் இப்போ எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, நீ தான் ஷோபாவை கொலை பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா வந்து அபூர்வா கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, இல்லை மாமா, நான் வந்து அவளை கொலை பண்ணது உண்மை தான். ஆனால் நான் எதுக்காக அப்படியெல்லாம் பண்ணேன், உங்கள் மேலே இருக்கிற ஆசையில் தான். சின்ன வயசுலேருந்து உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் எப்படியாவது ஷோபா இடத்த பிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அப்புறம் வந்து சந்திரா கிட்ட கெஞ்சிருக்காங்க. ஆனால் சந்திரா வந்து செம்ம கோவத்தில் அவரோட கழுத்தை பிடிச்சி நடிச்சிருக்காங்க. ஒன்னால தாண்டி என் பொண்டாட்டியும் போயிட்டா, என் பிள்ளையும் கை குழந்தையிலே என்னை விட்டு போயிடுச்சு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், செத்து தொலைடி அப்படின்னு சொல்லிட்டு என்னை போட்டு கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதில் நான் பயந்து சந்திராவை தள்ளிவிட்டேன். அவர் போயிட்டு அந்த கண்ணாடி கிளாஸில் விழுந்துட்டாரு. இதுதான் சித்தி நடந்தது, நான் வேணும்னே அவரை கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அபூர்வா வந்து அபூர்வாவோட சித்தி கிட்ட சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கு அபூர்வாவோட சித்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு அபூர்வா, நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், நீ என் மேலே நம்பிக்கை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட அபூர்வா சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் சித்தி, நீ யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நான் எப்படியாவது இதுலேருந்து வெளியில் வரதுக்கு ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக நான் வந்து இதுலேருந்து வெளியில் வந்துடுவேன். அதுக்கு சந்திரா உயிரோட இருக்கவே கூடாது. சந்திரா உயிரோட இருந்தால் கண்டிப்பாக என்னை பற்றின உண்மை எல்லார்கிட்டையுமே சொல்லிடுவார். அவர் கோமா ஸ்டேஜ்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அவரோட கோவ பார்வை எப்படி இருக்கும்னு என்னால் யோசிக்க கூட முடியல சித்தி. என்னோட நிலைமையை நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. அவர் கடைசியாக என்ன சொன்னார் தெரியுமா, அந்த லெட்டரில் நான் வந்து என் பொண்டாட்டி பிள்ளைங்களோடய நான் போகிறேன், உனக்கு தேவை இந்த சொத்து தானே, அதனால நீயே இந்த சொத்தை வச்சு அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டராக எழுதி வச்சுருந்தாரு. அந்த லெட்டரையும் நான் கைப்பட எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த லெட்ரு மட்டும் அங்கே இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் நான் ஜெயிலில் கம்பியை நீ தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து அபூர்வா சித்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அபூர்வோட சித்தி சொல்கிறாங்க, சரி அபூர்வா, இப்போ பூமிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, அதுக்கு நான் ஒரு வழி வச்சுருக்கேன் சித்தி, கண்டிப்பாக நான் பூமியை விட்டு வைப்பீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லவே. சந்திரா மாமாவோட கதையை முடிச்சுட்டு அடுத்து நான் பூமியோட கதையை தான் முடிக்க போகிறேன். இந்த சொத்து மொத்தமும் என் பேருக்கு நான் மாற்றி எழுதிக்க போகிறேன். இதுக்கு சொந்தம் கொண்டாத யார் இடையில வந்தாலும் அவங்கள நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து பயங்கர வில்லத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே கேட்ட அபூர்வாவோட சித்தி வந்து இனிமேட்டு நம்ம அபூர்வா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பயந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அபூர்வா சித்தி கிட்ட கேட்குறாங்க, என்ன சித்தி, நீ என்னை பார்த்து பயப்படுறியா? கவலைப்படாத, நீ உண்மையை வெளியில் சொல்லாத வரைக்கும் நான் உன்னை எதுவுமே செய்ய மாட்டேன். சப்போஸ் நீ உண்மையை வெளியில் சொல்லிட்ட, அவ்வளவு தான், என்ன நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், நீயே புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அபூர்வாவோட சித்தியை மிரட்டிடுறாங்க. இந்த சைடு பூமி வந்து ககனை மீட் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லலான்னு போகிறாங்க. அப்போது ககன் கேட்குறாரு, என்னாச்சு பூமி, நைனி உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பூமி ககன் கிட்ட சொல்கிறாங்க. நைனி அபூர்வா மேலே தான் சந்தேகப்படுறாங்க. அதுவும் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த ராஜேந்திரனை ஏவி விட்டது வேற யாரும் இல்லை, இந்த அபூர்வா தான் உங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வந்து எல்லா விஷயத்தையுமே ககன் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ககன் வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அந்த அபூர்வாவை நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக அவளை நான் பழி வாங்கி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி கிட்ட ககன் சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.